தமிழ்நாட்டுல மொத்தம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? டீம்டு யூனிவர்சிட்டி மூலமா மெடிக்கல் சீட் எத்தனை இருக்குன்னு தெரியும்? டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மெடிக்கலுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். +2 போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிபிஎஸ்சியோ ஸ்டேட் போர்டோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம குழந்தைகள் எல்லாருமே நீட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2025க்கு May 4ல் நீட் எக்ஸாம் நடக்கு. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நடுவில் குழந்தைகள் எல்லாருமே அப்டேட் பண்ணி வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி எத்தனை இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது, கவர்மெண்ட் காலேஜுக்கு எத்தனை சீட்ஸ் அவைலபிள், பிரைவேட் காலேஜுக்கு எத்தனை சீட்ஸ் அவைலபிள், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எத்தனை சீட்ஸ் அவைலபிள். அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த காலேஜஸ்லாம் எவ்வளோ ஃபீஸு. அதுக்கடுத்து நான் அப்டேட் பண்ண வேண்டியது, நான் எவ்வளோ கட் ஆஃப் வாங்கினா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் எவ்வளோ முக்கியமோ அட் த சேம் டைம் குழந்தைகள் எல்லாருமே நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கணும். என் குழந்தைகள் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பட் அந்த டார்கெட் இல்லாமலே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது, கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி மெடிக்கலில் எத்தனை இருக்குது, சீட்ஸ் அவைலபிள் எத்தனை, அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறது தான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 39 இருக்கு. 39 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 5350. தமிழ்நாட்டில் பிரைவேட் நான் மைனாரிட்டி காலேஜஸ் டோட்டலாக 25 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த மொத்த 25 காலேஜஸ்லையும் மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு கேட்டால் 4000 சீட்ஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்கு. செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயே மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 காலேஜஸ் இருக்கு. அட் த சேம் டைம் இங்கே எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1200 சீட்ஸ் என்ன செய்யுன்னு கேட்டால் அவைலபிளாக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு மெடிக்கல் காலேஜஸ் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 11 காலேஜஸ் இருக்கு. இந்த 11 காலேஜஸ்ல எத்தனை சீட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா 2450. டோட்டலாக 2450 சீட்ஸ் அவைலபிளாக இருக்கு. சார், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 5350, ஒரு 4000, ஒரு 1200, ஒரு 2450. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸு அப்ராக்சிமேட்டாக 13,000, 13,000 சீட்ஸு தமிழ்நாட்டில் மெடிக்கல் சீட்டு இருக்கு. அப்புறம் நீங்கள் காம்படிஷனை எத்தனை சீட்டுக்கு தான் கேட்டிங்கன்னா இந்த 13,000 சீட்டுக்கு தான் காம்படிஷன். மெயின் காம்படிஷன் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 5350 சீட்டு 39 காலேஜஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்டுக்கு தான் பெரிய காம்படிஷனே இருக்கும். சரி சார், இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஏன் அவ்வளோ காம்படிஷன்? ஃபீஸு வெரி 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 லோ. கவர்மெண்ட் காலேஜ் சீட்டில் நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக பியூர் மெரிட்டில் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுடைய பெர் இயர் ஃபீஸு 13,610, அதாவது 13,610. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அட் த சேம் டைம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய ஃபீஸஸ், அது மைனாரிட்டியோ நான் மைனாரிட்டியோ எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 3 lakhsலேருந்து ஆரம்பித்து 12 lakhs, 15 lakhs, 25 lakhs வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன சார் அர்த்தம்? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்திப்பா. கட் ஆஃப் அவுட் ஆஃப் 720க்கு நீங்கள் பர்சன்டைலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய ஸ்கோராக இருந்தாலும் சரி, அப்ராக்சிமேட் மினிமம் ஒரு 550 above, இல்லைன்னா 600 above இயர் பை இயர் கட் ஆஃப்னுடைய வேல்யூ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி என்ன, ஒரு 550லேருந்து ஒரு 600 வரைக்கும் எடுத்தீங்கன்னா
600க்கு மேலே எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா கட்டாயம் ப்ரைவேட் காலேஜஸ் தான் என்ன செய்யலாம் கிடைக்கும். ஓகேவா? இது போக நீட்டு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். அத்தனையும் நீட்டுடைய அப்டேட்ஸு கொடுக்கப்படும். ஓகேவா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.